வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். உங்களோடு இணைந்திருக்கும் நான் ரஞ்சனி ராஜரட்னம் ராஜகிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மினுவாங்குடை வாகன விபத்தில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் 5 உயிரிழப்பு. கலாநிதி ஏடி ஆரியரத்ன, கலாநிதி ரதிகா குமாரசுவாமி மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஷிப்லி அசீஸ் ஆகியோர் அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரை. வசீம் தாஜுடீன் வழக்கின் பிரதான சாட்சியாளருக்கு அழுத்தம் விடுக்கப்படுவதாக நீதிமன்றத்தின் கவனத்திற்கு. சர்வதேச விசாரணையே வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நடைப்பயணம் கிளிநொச்சியில் இன்று ஆரம்பம். நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர் பிரியாந்த ரத்நாயக்கவின் இறுதிக்கிரியைகள் நிறைவு. மினுவாங்குடை கொழும்பு பிரதான வீதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த 5 உத்தியோகத்தர்கள் உயிரிழந்துள்ளனர். கொழும்பிலிருந்து நிக்கவரட்டியை நோக்கி பயணித்த ஜனாதிபதி பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை ஏற்றிய ஜீப் வண்டி மினுவாங்குட மிரிஸ்வத்த பகுதியில் நேரெதிராக வந்த 2 பஸ் வண்டிகளில் மோதி விபத்துக்குள்ளானது. சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராவில் இந்த காட்சி பதிவாகியிருந்தது. நிக்கவரட்டியில் உள்ள மரண வீடொன்றுக்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற இடத்திலேயே ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த 4 உத்தியோகத்தர்கள் உயிரிழந்துள்ளனர். பலத்த காயங்களுக்குள்ளாகி கம்பஹா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் இன்று பிற்பகல் உயிரிழந்துள்ளார். பெண்ணொருவர் உட்பட மேலும் 5 கடும் காயங்களுக்கு உள்ளாகி கம்பஹா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் அரசியலமைப்பு பேரவை இன்று பாராளுமன்ற கட்டட தொகுதியில் கூடியது. சிவில் சமூகத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் 3 தெரிவு செய்வது தொடர்பில் அரசியலமைப்பு பேரவை கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் கலாநிதி ஏடி ஆரியரத்ன, கலாநிதி ரதிகா குமாரசுவாமி மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஷிப்லி அசீஸ் ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. இன்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ள பெயர்களை எதிர்வரும் 22ஆம் தேதி இடம்பெறவுள்ள பாராளுமன்ற அமர்வில் சமர்ப்பிக்கவும் அரசியலமைப்பு பேரவையின் இன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் ஆணைக்குழுக்களுக்கு நியமிக்கப்பட வேண்டிய உறுப்பினர்கள் தொடர்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள், தொழில்சார் நிபுணர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளிடமிருந்து வேட்புமனு பெற்றுக் கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 21 மற்றும் 23ஆம் தேதிகளில் அரசியலமைப்பு பேரவை மீண்டும் கூட உள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான விசேட செயலமர்வு ஒன்று இன்று இடம்பெற்றது. பிரதமர் தலைமையில் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்ற இந்த செயலமர்வில் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதியும் கலந்து கொண்டிருந்தார். இதற்கு முன்னர் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத புதிய உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை சபாநாயகரிடம் கோரியுள்ளேன். நீங்கள் உறுதிப்படுத்துகின்றவர்களுக்கு மாத்திரம்தான் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படும். செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு முன்னர் முழு அளவிலான திட்டம் ஒன்றில் ஈடுபடாவிட்டால் நிதி ஒதுக்கீடு இல்லை. அவர்களுக்காக பாராளுமன்ற அமர்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய உத்தேசித்துள்ளோம். அதனை அடுத்த வருடத்தில் செய்வோம். இதனை நிறுத்த முடியாது. அப்போது அந்த கதிரையில் யார் இருக்க வேண்டும் என்பதனை மக்கள் தீர்மானிப்பார்கள். அப்போது எமது உறுப்பினர் எங்கே உள்ளார் என்பதனை மக்கள் அறிந்து கொள்ள முடியும். புதிய பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிக்கு பாரிய அதிகாரங்கள் காணப்படுகின்றன. நிலையற் குழுக்களை மேலும் வலுவூட்ட உத்தேசித்துள்ளோம். பிரதமரின் யோசனைகளுக்கு அமைவாக நிர்வாக குழு ஊடாக எதிர்க்கட்சிக்கு கூடுதலான அதிகாரங்கள் கிடைக்கும். கோப் மற்றும் PSC குழுக்களும் தமது பணிகளை முன்னெடுக்க முழுமையான அதிகாரத்தை வழங்க உத்தேசித்துள்ளோம். அந்தந்த மாவட்டங்களின் நிர்வாகம் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு மாத்திரமல்ல எதிர்க்கட்சியினருக்கும் வழங்கப்படுகின்றது. ஆகவே இதனை புதிய அரசியல் சிந்தனையாக நாங்கள் காண்கின்றோம். මේක අපි දකින්නේ අලුත් දේශපාලන දර්ශනයක් වශයෙන්. This parliament, as we all know, will play a critical role. நாட்டின் முக்கியத்துவத்துக்கு ஏற்ப எதிர்வரும் 5 ஆண்டுகளில் பாராளுமன்றம் தீர்க்கமான பணிகளை நிறைவேற்றும் என நாம் கருதுகின்றோம். இது எந்த ஒரு பாராளுமன்றத்திற்கும் சவால் மிக்க விடயமாகும். இதனூடாக உங்களுக்குள்ள பொறுப்புகள் வெளிப்படுகின்றன. பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் இலங்கை மக்கள் உங்கள் மீது வைத்துள்ள எதிர்பார்ப்புகள் வெளிப்படுகின்றன. புதிய அரசாங்கத்தின் மேலும் 2 பிரதி அமைச்சர்கள் இன்று பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். அனுராத ஜனரத்ன மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் பிரதி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். துஷ்மந்த மித்ரபால நீதி மற்றும் புத்த சாசன பிரதி அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்.
உறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை நடத்துமாறு வலியுறுத்தும் நடைப்பயணம் கிளிநொச்சியில் இன்று ஆரம்பமானது. கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகம் முன்பாக ஆரம்பமான இந்த நடைப்பயணத்தில் வடமாகாண சபை உறுப்பினர்களான M.K. சிவாஜிலிங்கம், ஆனந்தி சசிதரன், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கோரிக்கையின் ஊடாக இந்த கோரிக்கை எங்களுடைய தேசமெங்கும் வடக்கு கிழக்கிலே தமிழர் தாயகத்திலே பட்டி தொட்டி எங்கும் எதிரொலித்து எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இறுதி வெற்றி எங்களுக்கு தான். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும். அதே போல போர்க்குற்றவாளிகள் தண்டனை பெற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அரசியல் தீர்வு பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நடைபயணி ஆரம்பிக்கப்படுகிறது. மேற்குலக நாடுகள் அமெரிக்கா உட்பட தங்களுக்கு தேவைகள் ஏற்படும் போது ஈழ தமிழர்களுடைய பிரச்சனை கையில் எடுப்பதும் தேவைகள் முடிவுற்றதும் தூக்கி எறிவதுமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது உள்நாட்டு பொறிமுறை சர்வதேச விசாரணை இல்லை என்ற எண்ணப்பாட்டினை கொண்டிருக்கும் இந்த மேற்குலகம் பாதிக்கப்பட்டது நாங்கள், இன அழிப்புக்கு உள்ளானவர்கள் ஈழத்தமிழர்கள். எனவே இந்த வகையில் எங்களுக்கு இன அழிப்புக்குரிய நியாயம் கிடைக்க வேண்டும், அந்த நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நாங்கள் நடைபயணத்தை ஆரம்பிக்கின்றோம். சர்வதேச விசாரணையை நாங்கள் அழுத்தமாக கோருகின்றோம். இது அரசியலுக்கு அப்பால் இது ஒரு இனத்தினுடைய ஒரு தேவைப்பாடாக இருக்கின்றபடியால் அரசியல் வேறுபாடுகளை மறந்து அனைவரும் இந்த பேரணியில் கலந்து சர்வதேசத்துக்கு ஒரு அழுத்தமான செய்தியை கூற வேண்டும். முள்ளிவாய்க்காலில் தமது உறவுகளை இழந்த பலரும் இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொண்டிருந்தனர். கிளிநொச்சியில் ஆரம்பமான இந்த நடைப்பயணத்தின் இன்றைய பயணம் ஆணையிரவில் நிறைவுற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணம் ஆணையிரவிலிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி நாளைய தினம் பயணிக்கவுள்ளது. உறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் வகையில் கையெழுத்து பெறும் நடவடிக்கை யாழ்ப்பாணம் மற்றும் மன்னாரில் இன்றும் நடைபெற்றது. சர்வதேச மனிதாபிமானம் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் செயல்முறைக்கான பொறிமுறையை ஸ்தாபிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்துகின்றோம் என்ற துணைப்பொருளின் கீழ் இதன்போது கையெழுத்துகள் சேகரிக்கப்பட்டன. சர்வதேச பொறுப்புக்குரல் பொறிமுறைகளுக்கான தமிழர் செயற்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டில் இந்த கையெழுத்து வேட்டை யாழ்ப்பாணத்தில் 7வது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. சாவகச்சேரி நகரில் கூடிய பலர் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி கையெழுத்திட்டனர். தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 3 ஆண்டுகளாக புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள், தமிழக தமிழ் மக்கள் வாரான கோரிக்கையை வைத்து போராட்டங்களை நடத்தி கொண்டு வந்திருந்தார்கள். இந்த முறை தாயகத்திலே இந்த கோரிக்கையை வலியுறுத்துகின்ற ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்று ஆரம்பமாகி இருக்கின்றது. இதனுடைய பிரதானமான கோரிக்கை, இலங்கையில் நடைபெற்ற இந்த யுத்தத்தின் பொழுது பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதில் இலங்கை அரசாங்கம் மிக பெருமளவான படுகொலைகளை மேற்கொண்டிருக்கின்றது. படுகொலைகள் சம்பந்தப்பட்ட விசாரணையானது இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டால் ஒருபொழுதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்காது. ஏனென்று சொல்லினால் பாதிப்பை ஏற்படுத்திய தரப்பே நீதிபதியாக இருந்து விசாரணை நடத்துவது என்பது ஒரு கேலிக்கூத்தான ஒரு விடயம். அது ஒரு இயற்கை நீதிக்கு முரணான ஒரு விடயம். தமிழ் மக்களினுடைய முழுமையான எதிர்பார்ப்பும் அபிலாசையும் நடந்து முடிந்த இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணையே அவசியமானதாக இருக்கின்றது. அதை தவிர்த்து எந்த ஒரு விசாரணையோ பொறிமுறையோ தமிழ் மக்கள் ஏற்கின்ற நிலையில் இல்லை. இலங்கையினுடைய வரலாறு எங்கள் எல்லோருக்குமே தெரியும். இங்கே குற்றவாளியே தீர்ப்பு வழங்குகின்ற ஒரு நிலைமை உருவாக்கப்படுமானால் நிச்சயமாக அது தீர்ப்பாக இருக்க முடியாது, அது ஒரு நியாயமாக இருக்க முடியாது. அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சரியான நீதியினையோ அல்லது பொறுப்பு குரலையோ உள்நாட்டு பொறிமுறை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கொண்டு வர முடியாது என்பதுதான் தமிழ் மக்களுடைய ஏகோபித்த கருத்தாக இருக்கின்றது. சர்வதேச விசாரணை தான் எங்களுடைய நாட்டில் நடந்த இந்த இனப்படுகொலைக்கு, தமிழ் மக்கள் மீது ஏவிவிடப்பட்ட இந்த இனப்படுகொலைக்கான சரியான பொறுப்பு குரலை வழங்கும், நீதியை வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ரக்பி வீரர் வசீம் தாஜுடீனின் மரணம் தொடர்பிலான வழக்கின் பிரதான சாட்சியாளருக்கு அழுத்தம் விடுக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் இன்று நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கும் அழுத்தம் விடுக்கப்படுவதாக அரசு சிரேஷ்ட சட்டத்தரணி டிலான் ரத்நாயக்க கொழும்பு மேலதிக நீதிவான் முன்னிலையில் இன்று தெரியப்படுத்தியுள்ளார்.
கொழும்பு மேலதிக நீதிவான் நிஷாந்த் பீரிஸ் முன்னிலையில் வஷீம் தாஜுடீனின் மரணம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சில தினங்களுக்கு முன்னர் கண்டுபிடிக்கப்பட்ட வஷீம் தாஜுடீனின் கையடக்க தொலைபேசியை கொழும்பு பல்கலைக்கழக கணனி பிரிவிற்கு அனுப்பி வைப்பதற்கும் இதன்போது நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. ஆய்வு ரீதியான சாட்சியங்களின் பிரகாரம் இந்த சம்பவம் தொடர்பில் செயற்பாடுகளை முன்னெடுக்க நேரிட்டுள்ளதாகவும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் இன்று அறிவுரை வழங்கியது. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் பிரேத பரிசோதனை அறிக்கை இதுவரையில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதுடன் அதற்கான பொறுப்பை சட்ட வைத்திய அதிகாரியான ஆனந்த சமரசேகர ஏற்றுக்கொண்டிருந்ததாகவும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் கூறியிருந்தனர். சம்பவம் குறித்து சட்ட வைத்திய அதிகாரி அண்மையில் தெரிவித்த கருத்து தொடர்பிலும் இந்த நீதிமன்றத்தினால் கவனம் செலுத்தப்பட்டது. தனக்கு கீழ் சேவையாற்றிய ஒருவருக்கு தாஜுடீனின் மரணம் தொடர்பில் மீள் விசாரணைகளை முன்னெடுக்கும் சட்ட வைத்திய அதிகாரி அறிவித்தல் விடுத்துள்ளதாக கடிதம் ஒன்றின் ஊடாக அவர் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தார். முன்னாள் சட்ட வைத்திய அதிகாரி ஆனந்த சமரசேகர ஊடகங்களுக்கு விடுக்கும் சில கருத்துக்கள் தொடர்பில் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தேன். நீதிமன்றம் சில விடயங்கள் குறித்து அறிந்திருந்தது. அவ்வாறு கருத்துக்களை முன்வைப்பதனால் நீதிமன்றத்தில் பிரசன்னமாக அவற்றை தெரியப்படுத்துமாறு நான் கூறியிருந்தேன். தொழில் ரீதியான ஒழுக்க நெறிகளின் பிரகாரம் செயற்படுமாறு நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் சவுக்கடி பகுதியில் குளவிக்கோட்டு கிழக்கான சிறுமி உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இன்று அதிகாலை 5:30 அனுமதிக்கப்பட்ட சிறுமி காலை 7:50 அளவில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சவுக்கடை தன்னாமுனை பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி பாடசாலையை விட்டு வீடு திரும்பிய போது நேற்று பிற்பகல் 1:45 அளவில் குளவிக்கோட்டு கீழக்காகியுள்ளார். இதனையடுத்து ஏறாவூர் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். 2 மாதங்களுக்கு அவ ஓயல் எழுதுறதுக்கு அவ நேற்று தான் அவங்க உழவு குத்தி அவ சைக்கிள்ல போன அவங்க திருப்பி ஆட்டோவில் கொண்டு வந்தாங்க. மறுநாள் உள்ளே அனுப்பிப்பட்டு நான் திரும்பி போறேன். அவள் நல்லா இருந்தவ நல்லா கரைச்சி பேசி என்ன நடந்துன்னு தெரியாமா என்ன நடந்த. முல்லைத்தீவு தேராவில் வைத்தியசாலையில் வைத்தியர்கள் இல்லாமையினால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். முல்லைத்தீவு தேராவில் வைத்தியசாலையில் கடந்த 4 நாட்களாக வைத்தியர்கள் சமூகம் அளிக்கவில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். புதுக்குடியிருப்பு மேற்கு பகுதி மக்கள் இந்த வைத்தியசாலையிலேயே தமது மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்கள் கவலையுடன் திரும்பி செல்வதை அவதானிக்க முடிந்தது. சரியான காய்ச்சலாக கிடக்கு. 2 நாள் காய்ச்சல் வந்தனால இங்கே இல்லை. இப்போ எங்களுக்கு பெரிய சிரமமாக கிடக்கு. பிள்ளைகளை மூட்டை விட்டுட்டு வந்தது. இப்போ ஹாஸ்பிட்டல் போறாண்டா இவ்வளவு தூரம் போக வேண்டி கிடக்கு. பிள்ளைங்க சரியான காய்ச்சல் மருந்து எடுக்க வர டாக்டர் வர மாட்டேறான். இனி அங்கே போட்டான், தர்மபுரத்துக்கு போட்டான், புதுக்குடியிருப்பும் போட்டான். இன்ஜெக்ஷன் அங்கே போறது உடனே பாம்பு கழிச்சு உடனே இதில் ஆக்சிடென்ட் நடந்தால் நாங்கள் எங்கே போறது? 8 மணி 7:30 நிற்கிற பாருங்க. 8 மணி 10 மணியா போச்சு. அத்துடன் இந்த வைத்தியசாலையின் புதிய கட்டடத்திற்கான நிர்மாண பணிகளும் கைவிடப்பட்டுள்ளன. சகல வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு புதிய கட்டடம் ஒன்று அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுவும் மிகவும் அதனுடைய வேலைகள் மிகவும் தாமதமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதையும் இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வவுனியாவில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட வடமாகாண சுகாதார அமைச்சர் ப. சத்தியலிங்கம் வடமாகாண சுகாதார சேவை தொடர்பில் கருத்து தெரிவித்தார். இந்த மாகாணத்தின் எல்லா பிரதேசங்களிலும் இந்த சுகாதார அபிவிருத்தி வேலைகள் மிகவும் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு இந்த மனித வலு என்பது மிகவும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. மாகாண சபைக்கு கீழ் இருக்கின்ற 102 வைத்தியசாலைகளில் இப்போது கூட 32 வைத்தியசாலைகளுக்கு ஒரு வைத்தியர் கூட இல்லை. அப்படி இருந்தும் அந்த 32 வைத்தியசாலைகளை நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அயல்ல உள்ள வைத்தியசாலையில் இருக்கிற வைத்தியர்களை அங்கே அனுப்பி அந்த வைத்தியசாலைகளை குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் மக்கள் பாவனைக்காக இயங்குவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் தொடர்ந்தும் நெல் கொள்வனவு செய்யப்படாமையினால் விவசாயிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். தமது அறுவடை நெல்லை விற்பனை செய்வதற்காக முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதிக்கு தூர இடங்களில் இருந்து வருகை தந்த விவசாயிகள் இவ்வாறு காத்திருந்தனர். தம்மிடமிருந்து 2000 கிலோகிராம் நெல் கொள்வனவு செய்யப்படும் என வழங்கப்பட்ட உறுதிமொழியை அடுத்து அங்கு திரண்டிருந்த விவசாயிகளுக்கு ஏமாற்றமே எஞ்சியது. ஒரு விவசாயிக்கு 2000 கிலோ நெல் தான் எடுக்கிறோன்னு சொன்னாங்க. அப்போ எடுக்கிறோன்னு சொல்லி நாங்கள் முள்ளிய விலையை கொண்டு போய் முள்ளிய விலையாலையும்
அங்கே லோட் ஆகி போட்டுன்னு சொல்லி இங்கே கொண்டு சொல்லி இங்கே கொண்டது. வெஞ்ச 3 நாள் நிற்கிறேன். நேற்று முந்தநாத்தம் எடுத்து நேற்று 28:30 மணி எடுத்து போட்டு இப்போ காசும் இல்லை, வைக்க இடம் இல்லையாண்டு நிப்பாட்டி போடணும். ஒரு விவசாயிகிட்ட இருந்து 2000 கிலோ எடுக்கிறேன்னு சொல்லி பேப்பரில் இதுவும் கொடுத்துருக்கிறோம். சரியா? அப்போ அவியன்ற போமும் படி தான் நாங்கள் வந்துடுறாங்க. களஞ்சிய சாலையில் போதிய அளவு வசதி இல்லாமையினால் நேற்று முன்தினம் மதியம் நெல் கொள்வனவு நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த விவசாயிகள் இந்த டிராக்டர்ல நெல்லை கட்டிக்கொண்டு வந்து 3 நாளா லைன்ல நின்று நேற்று வரைக்கும் எடுத்து போட்டு ஸ்டோர்ல இடம் இருக்கக்கூடியதா இடம் இல்லையான்னு சொல்லி நெல் கொள்வனவு செய்யறதுக்கு காசு இல்லையான்னு சொல்லி அவ நேற்று பூட்டிட்டு போயிட்டு. இதேவேளை இது தொடர்பில் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் முல்லைத்தீவு உடையார்கட்டு கிளையிடம் வினவிய போது இன்றைய தினம் நெல்லை கொண்டு வந்த விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்ததாக குறிப்பிடப்பட்டது. எனினும் தற்போது கூட களஞ்சிய சாலை நிரம்பியுள்ளதாகவும் அந்த அலுவலகத்தின் அதிகாரி ஒருவர் கூறினார். யாழ், சுன்னாகம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நிலத்தடி நீர் மாசடைந்தமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்டிருந்தது. எனினும் தற்போது இந்த நிலைமை தொடர்பில் அதிகாரிகள் பாராமுகமாய் உள்ளதாக பொதுமக்கள் அங்கலாய்கின்றனர். யாழ்குடா நாட்டின் சுன்னாகம், அளவெட்டி, உடுவிலை அண்மித்த பகுதிகளில் உள்ள கிணறுகளில் கழிவு எண்ணெய் மற்றும் கிரீஸ் கலந்துள்ளமையினால் மக்கள் நீரை பாவிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பவுசர் மூலம் நீர் விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்போ நாங்கள் குடிநீரை எங்களுடைய பிரேசாவை வழங்குகின்ற அந்த நீர் வழங்கல் மூலமாக தான் எங்களுக்கு தேவையான குடிநீரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நீண்ட காலமாக இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக எழுபட்டு கொண்டிருக்கிற காரணத்தால இன்னமும் இது சம்பந்தமான ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு நடவடிக்கைகள் எதுவும் எந்த தரப்பினராலையும் எங்களுக்கு முன்வைக்கப்படவில்லை. இப்ப புதிய தேசிய அரசாங்கம் ஒன்று உருவாகி இருக்கிற இந்த நிலைமையில எங்களுடைய பிரச்சனையை இந்த அரசாங்கத்தினூடாக உடனடியாக எங்கள்கிட்ட சம்பந்தப்பட்ட எங்களுடைய பிரதிநிதிகள் இதை அங்க அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி இந்த பிரச்சனையை உடனடியாக எங்களுக்கு தீர்த்து தருமாறு இந்த பிரதேச மக்கள் சார்பில் கேட்டுக்கொள்வோம். இந்த பிரச்சினைக்கான தீர்வினை பெற்றுத் தருமாறு கோரி கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதுடன் பல்வேறு ஆய்வுகளும் நடாத்தப்பட்டன. எனினும் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அறிக்கையில் உள்ள விடயங்கள் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. எல்லாரும் தீர்க்கிறோம் சொல்லி எலெக்ஷன் நடந்து புதிய அரசும் தெரிவு செய்தாச்சு. இதை பற்றி இனி பிரச்சனை செய்யறதுக்கோ இதை பற்றி ஆராயறதுக்கோ வர மாட்டினோம். ஆனால் இங்கே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தண்ணிக்கு இந்த வரியா மக்கள் பெருந்துன்பப்படுகிறோம். நேற்று கூட இரவு சாப்பிட்டு குடிக்க தண்ணி இல்லை. தீர்க்கொண்டு ஒரு இடம் தீர்க்கையில் என்ன தண்ணி பிரச்சனையை பற்றி ஒரு தரம் தீர்க்கையில் தண்ணி பிரச்சனை தான் அந்த டேங்கில் ஒன்றும் வச்சிருக்க மாட்டினோம், எடுத்துருப்போம். இந்த பிரச்சினை தொடர்பில் பாராளுமன்ற மற்றும் வடமாகாண சபையில் விவாதிக்கப்பட்ட போதிலும் இதுவரை மக்களுக்கு எவ்வித நிரந்தர தீர்வும் வழங்கப்படவில்லை. இதுல அரசியல்வாதிகள் அந்தந்த நேரம்தான் இந்த தண்ணி பிரச்சனையை பெருசா எடுத்துக்கொள்வார்கள். மற்ற நேரங்களில் அதை விட்டுருவார்கள். அரசியல்வாதிகள் தண்ணியை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் நடத்துகிறார்கள். இப்ப அதை பற்றி யாருமே அக்கறை இல்லை. இவர்கள் எங்களுக்கு எந்தவித தீர்வையும் எடுத்து தர மாட்டார்கள். எந்த ஒரு அரசியல் கட்சியும் எங்களுடைய தண்ணி பிரச்சனைக்கு முன்வர மாட்டார்கள். மக்களது பிரச்சினைகளை அறிந்து அதற்கான தீர்வினை வழங்க வேண்டிய பொறுப்பு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் மக்களுக்கு சேவை செய்வதற்காய் நியமிக்கப்பட்ட அரசு அதிகாரிகளின் தார்மீக கடமையாகும். யாழ்குடா நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர் மாசடைந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் வரை நியூஸ் ஃபர்ஸ்ட் தூச்சனிய பார்வையுடன் தொடர்ந்தும் அவதானத்துடன். மாத்தளை உன்னஸ்கிரிய பகுதியில் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு இடையில் அண்மையில் ஏற்பட்ட மோதலை சமரசப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் அலுவிகாரி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மாத்தளை உன்னஸ்கிரிய இமுல்பிட்டிய சந்தையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் 12 தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் மாத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதவான் பிணை வழங்கியிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பில் மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் அலுவிகாரவிடம் நாம் வினவினோம். உன்னஸ்கிரிய பிரச்சினை தொடர்பில் 2 தரப்பினருடனும் நான் கடந்த வாரம் கலந்துரையாடினேன். விளக்கமறியலில் உள்ளவர்களுக்கு பிணை வழங்கிய பின்னர் அவர்கள் தொடர்பில் சகல சட்ட ரீதியான விடயங்களையும் முன்னெடுக்கும் பொறுப்பை முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான ஜோகராஜன் என்பவரிடம் நான் வழங்கியுள்ளேன். சட்டத்தரணியுடன் கலந்துரையாடி இந்த சர்ச்சையை சமரசப்படுத்துமாறு போலீசாருக்கும் நான் அறிவித்துள்ளேன். தமிழர் தரப்பில் முறைப்பாடு இருப்பின் அது குறித்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து அவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும். அனைவரும் வாழ
வேண்டியுள்ளது. இங்கு சிங்கள தமிழ் என்ற பிரச்சனை ஏற்பட முடியாது. இதுகுறித்து போலீசாருக்கும் கிராம உத்தியோகத்தருக்கும் நான் தெரியப்படுத்தியுள்ளேன். எனவே எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை. வாகனங்களின் விலை மீண்டும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். டாலரின் பெறுமதிக்கேற்ப ரூபாவின் பெறுமதி குறைவடைதல் மற்றும் சர்வதேச நிதி கொடுக்கல் வாங்கலில் ஜப்பான் யென்னின் பெறுமதி கூடுதல் இதற்கு காரணம் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வாகனங்களின் விலை 8 வீதத்துக்கும் 10 வீதத்துக்கும் இடைப்பட்ட பெறுமதியில் அதிகரிக்கும் என சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மரசிங்க தெரிவித்தார். பிரியஸ் போன்ற வாகனங்கள் 4.5 அல்லது 5 லட்சத்தால் அதிகரிக்கும். வெலஸ் வாகனங்கள் 1 லட்சத்தாலும், ஹோண்டா பிட் வாகனங்கள் 3.5 லட்சத்தால் அதிகரிக்கும். வெகனார் வாகனங்கள் 2 அல்லது 2.5 லட்சத்தினால் அதிகரிக்கும். நிஷான் லீப் வாகனங்கள் 2 லட்சத்தினாலும் அதிகரிக்கும். நிரந்தர இறக்குமதியாளர்கள் என்ற வகையில் நம்மிடம் வாகனங்கள் உள்ளன. தற்போதுள்ள வாகனங்களை பழைய விலையில் விற்பனை செய்ய எதிர்பார்க்கின்றோம். எனினும் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களில் விலை அதிகரிக்கும். ஜப்பான் வாகனங்கள் 4 லட்சத்துக்கு அதிக தொகையினால் அதிகரிக்கும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. இதேவேளை 1000 சிசிக்கு குறைவான வாகனங்கள் 75,000 ரூபாவிற்கும் 1 லட்சம் ரூபாவிற்கு இடைப்பட்ட தொகையினால் அதிகரிக்கும் என இறக்குமதியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் சப்பர திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கார கந்தன் என சிறப்பிக்கப்படும் நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா கடந்த மாதம் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. நல்லூரானின் வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் 23ஆம் நாளான இன்று சப்பர திருவிழா இடம்பெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க, மந்திர பாராயணங்கள் ஒலிக்க அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் நல்லூர் கந்தன் வள்ளி தெய்வானை சமேதராய் வெளிவீதி உலா வந்தார். வேர் பெருமானுடைய அழகை பார்க்கிறேன். சப்பர திருவிழாவில் உள்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வருகை தந்திருந்த பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அழகு முருகன் நல்லைக்கந்தனின் வருடாந்த மகோத்சவத்தில் சப்பர திருவிழா இனிதே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த சப்பர திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமன்றி சர்வதேச நாடுகள் பலவற்றிலும் இருந்தும் பக்த அடியார்கள் இந்த சப்பர திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். நாளைய தினம் ரதோற்சவ பெருவிழா இடம்பெற இருக்கின்றது. நாளை காலை அது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இருந்து எஸ் கிருஷாந்த் ராஜ். யாழ் நல்லூர் பருத்தித்துறை சக்தி FM வளாகம் ஒன்றில் நியூஸ் ஃபர்ஸ்டின் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு இம்முறையும் நடைபெற்றது. ஆற்றல்சார் இளைஞர் மற்றும் யுவதிகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் நடத்தப்படும் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு யாழ் நல்லூரில் இன்றும் நடைபெற்றது. இன்று காலை ஆரம்பமான திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வில் வடமாகாணம் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருந்த இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டனர். வணக்கம், சக்தி டிவியின் நியூஸ் பஸ் செய்திகள். சக்தி டிவிக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லோடும். ஏனென்றா யாழ் மாவட்டத்தில் கொண்டு வந்து எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்குதோ இல்லையோ அதில் பார்ட்டிசிபேட் பண்றதே எங்களுக்கு பெரிய ஒரு விஷயம். நல்லூர் கந்தன் ஆலய வருடாந்த மகோற்சவத்தினை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்டினால் வருடாந்தம் முன்னெடுக்கப்படும் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு நாளையும் நடைபெறவுள்ளது. காட்டு யானை தாக்கி உயிரிழந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர் பிரியந்த ரத்நாயக்கவின் இறுதிக்கிரியைகள் இன்று நடைபெற்றன. தனது கிராம மக்களின் பிரச்சனைகளை நாட்டுக்கு எடுத்துக் கூறும் ஊடக பணியில் ஈடுபட்ட பிரியந்தவிற்கு இன்று பெருந்திரளானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். நியூஸ் ஃபர்ஸ்டின் ஊடகம் மற்றும் தலைமைத்துவ செயலமர்வு தொடரின் 188வது செயலமர்வு குருநாகல் கல்கம்வ புதுருவகல நவோதய பாடசாலையில் இன்று இடம்பெற்றது. காட்டு யானை அச்சுறுத்தல் காணப்படும் பிரதேசத்தில் இந்த பாடசாலை அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். செய்தி அறிக்கையிடல், தொடர்பாடல் மற்றும் அபிவிருத்தி தொடர்பில் மாணவர்கள் தெளிவூட்டப்பட்டதுடன் தலைமைத்துவம் தொடர்பிலும் இந்த செயலமர்வில் அவதானம் செலுத்தப்பட்டது. முறையான ஊடக நெறி எது என்பதை காண்பித்து ஏனைய ஊடகங்களை விட சிரச மக்கள் மத்தியில் சென்றுள்ளது. அந்த நம்பிக்கை எமக்கும் உள்ளது.
அதில் ஒரு சிந்தனை நோக்கம் காணப்படுகின்றது. இதன்போது YFM அலைவரிசைக்கான குரல் தெரிவும் இங்கு இடம்பெற்றது. இங்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர் ஒருவருக்கு YFM அலைவரிசையில் நிகழ்ச்சி ஒன்றை தொகுத்து வழங்கவும் சந்தர்ப்பம் அளிக்கப்படவுள்ளது. எம் அனைவருக்கும் பொறுப்புகள் உள்ளன. இந்த மாணவ மாணவிகளுக்கும் பொறுப்புகள் உள்ளன. இந்த ஆண்டை எடுத்துக்கொண்டால் பாரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்ட வருடமாகும். அது தொடர்பில் பேசாமல் இருப்போம். ஆனால் இவ்வாறான காலப்பகுதியில் ஊடகம் ஒன்றின் பொறுப்புகள் என்ன, சிரசவின் பொறுப்பு என்ன, மக்களின் தகவல் அறியும் உரிமைக்காக முன்னிற்பது தெரிய வருகின்றது. அதற்காக முன்னின்று செயற்படுவதே ஊடக நிறுவனத்தின் பொறுப்பாகும். அதனை உரிய வகையில் சிரசு நிறைவேற்றியுள்ளதாக நான் விசுவாசிக்கின்றேன். சட்டமா அதிபர் திணைக்களத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் கடந்த காலங்களில் கடுமையாக பேசப்பட்டது. சர்ச்சைக்குரிய பல சம்பவங்கள் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களம் செயற்பட்ட விதமே இதற்கு காரணமாகும். இது தொடர்பான விரிவான தகவலை எமது 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பார்க்கிறேன். இத்துடன் நியூஸ் 15 இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.